இங்க பாரு, கையில 200 தாங்குது. இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சாப்பிடணும். டேய் 200 ரூபாய்க்கு தாடா, இதுக்கு ஏன்டா கவலைப்படுறான்? அது ஏதோ கையதிமாவுன்னு ஓகே. இவ்வளோ பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டாக்கா அதிகமாவாதே? டேய் அவெல்லாம் இருக்காது, வா போலாம். சொன்னா புரிஞ்சுக்காம கூப்பிடுற. சரி நான் வரேன். பாரு ஃபுல்லா ஓலை கொட்டாயி, இங்கெல்லாம் ரேட்டு கம்மியா தான் இருக்கும். டேய் நல்லா டிசைன் பண்ணிக்கிறாங்க, லைட்லாம் போட்டுக்கிறாங்க. டேய் அதெல்லாம் ஓஸ் கேரண்டா இருக்கும்டா, பின் வச்சிருப்பாங்கடா. இவனா வாயை திறந்தாலும் இப்படி புள்ளின்னு கெடுக்கிறான். சரி வா, இங்க எல்லாம் உட்காந்துக்கிறாங்க, இந்த பக்கம் போலாம். சும்மா தண்ணி குச்சியா வயிற்று ஒப்பிக்காத, சாப்பிடணும்ல வயிற்று கேலியா வைய. சரிதான். என்னப்பா என்ன வேணும்? தந்தூரி 1, சிக்கன் ரைஸ் 2, அப்புறம் ஆம்லேட் 1. டேய் என்னடா? என்னடா சாப்பிட்டா திருப்தியா சாப்பிடணும்டா. டேய் காசு 200 தாங்குது. இங்கெல்லாம் கம்மியா தான்டா இருக்கும். பிரதர் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அவனே கேட்டுக்கிறீங்க, போய் எடுத்துன்னு வாங்க. சரி. ஐயா ரொம்ப பேப்பர் நீ. எப்பா தான் இந்த காசை புடி. சும்மா நான் சாப்பிட்ட பிறகு என்ன பூச்சி தொல்லை கொடுக்க போறேன். ஏன்டா இப்படி பயப்படுறா? நானே பாத்துக்கிறேன் விடு. நான் ஒரு மாதிரியா பார்த்து சிரிக்கிறான். சிரிய என்னடா தம்பிகளா, நல்லா இருக்கிறீங்களா? நாங்க நல்லா தானே இருக்கிறோம், நீ தான் நல்லா இல்ல. அங்க பாரு கருப்பாம்பூச்சி. கருப்பாம்பூச்சா? என்ன அங்கேயே பாத்துக்கிறீங்க? அது போயிடுச்சு. போயிடுச்சா? சரி உக்காரு, சாப்பிட தானே வந்துக்கிறா. நான் லூசு மாதிரி சும்மா சும்மா சிரிச்சுங்கிறான் இந்த ஆளு. பரவாயில்லையே, உக்காந்தோன்னு இலை எடுத்துன்னு வந்துட்டாங்களே. உங்களுக்கு என்ன சார் வேணும்? எடுத்துன்னு வா சிக்கன் ரைஸ். ஒரு ரைஸ் ஃபுல்லா சாப்பிட்டுருவீங்களா? எங்க அம்மா என்ன ஊர் சோத்தை போட்டு வளர்த்துச்சு. ஊர் சோத்தை போட்டு வளர்த்துச்சா? அப்படின்னா என்னப்பா? பிச்சை எடுத்து வாழ்த்துக்குது பழகுது. உங்களுக்கெல்லாம் கிண்டலாக்குது. இல்லைண்ணா நெக்குலு மூடின்னு சாப்பிட்ணா. பேசுங்க பேசுங்க, எல்லாம் உங்க காலம். ஒண்டே வந்துக்கிறியா? என்ன கூட்டின்னு வர வேண்டியதானே? உனக்கு அந்த கவலை இருந்தா உங்க ஆளு என்கிட்ட கோத்து விட்டுரு. அவனை கொழுப்ப பார்த்தியா? ஆளே இல்ல கோவப்படுற. ஆமா இல்ல ஏய் கண்ணா, ஆம்பளை நான் கோபம் வந்தா மட்டும் பத்தாது, என்ன மாதிரி திறமையா பலமா இருக்கணும். இப்பதான் சொன்ன அந்த சேர்ல யாராவது உட்காந்தாக்கா அசிங்க அசிங்கமா திட்டுவேன்னு. இப்ப திட்டான் பார்க்கலாம். ஏய் அப்படியா சொன்னேன்? நான் பாக்குற அப்படியே மூஞ்சி பேத்துக்கோ. ஏப்பா நான் அது மாதிரிலாம் சொல்லவே இல்லையே. என்னத்தல மாத்தி பேசுற? ஏதோ ரவுடி யூடி என்ன, இதான் உன் வீரமா? கோத்தூர வெள்ளை வச்சுக்காத. உங்களுக்கு என்ன வேணும் சார்? சிக்கன் ரைஸ் என்னப்பா? ஓகே சார், இந்த டேபிளுக்கு ஒரு சிக்கன் ரைஸ் பா. நம்மளுக்குனா வந்துச்சு, இந்த ஆள் இப்படியும் பேசுறான் அப்படியும் பேசுறான், பயன்ட்டான் பழுகுது. யாருக்கு பயம்? எவனா இருந்தாலும் மூஞ்சி வச்சுடுவேன். ஏய் ஒட்ரா பார்க்கலாம். வந்தியா கம்முன்னு துண்டு போ, நாங்களும் ரவுடி தான். ஏப்பா உன் பேச்சுக்கு நான் வரலப்பா, கம்னு இருப்பா. நானும் சொல்லி நிற்கிறேன், வந்தியா சோத்துண்டு போவானா பண்ணி நிற்கிறா. ஐய் டிக்கெட் வந்துடுச்சு. நீ ஆர்டர் பண்ணியா? இல்ல. அப்போ மூடின்னு உக்காரியா? குடுனா ஒரு தட்டு இப்படி கூட. இந்தாப்பா சிக்கன் ரைஸ் எத்தனை வரம்பா? டேய் ஏன்டா இவ்வளோ வாங்கி வச்சுக்கிறா? என்னடா? அட இந்த வயசுல சாப்பிடாம எந்த வயசுல சாப்பிட போறா? ஆஹா அடிங் அவன் துண்ணுக்கிறாங்க, அங்கே மச்சு பார்த்துனுக்குறா. என்ன ஓன்மா? நான் ஊவேன், அவன் காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க, அதுக்கு நான் அழிகிறா. ஐ ரைஸ் வந்துச்சு. இவ்வளோ எடுத்துன்னு வந்துட்டாரு. டேய் கணக்கு பயங்கரமா அவன் பழுகுதுடா. டேய் சாப்பிட்றா. ஏன்பா இந்த ஆளுக்கு எதனா குத்து கித்து விடுப்பா, இல்லைன்னா உங்களுக்கு தான் வயிற்று வலிக்கும். ஐயோ தா துண்டு போ. குடுப்பா, இதான் எதிர்பார்த்தேன். நோ தானா நீயே ஒன்று எடுத்துக்கணா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஐயா என்னம்மா சிரிக்கிறப்பா, சாப்பிட்டு. சார் வேற எதனா வேணும்னா சொல்லுங்க சார். சொல்றேன்பா.
உன் பேர் என்ன? பேரை கேட்டு நான் தங்கச்சி நெத்தா போட போறா மூடி துண்டு போயா. நோ ஏன்னா பெரிய மனுஷன் இப்படி மரியாதை இல்லாம பேசுற? அவரு கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாருன்னு தெரியாதுண்ணா. டாய் எனக்கு கோவம் வச்சுன்னா என்ன பண்ண தெரியாது. அந்த ஆளு கம்முன்னு சொல்லு. எப்பா நான் ஒண்ணுமே பேசல, சாப்பிடுங்க. டேய் இங்க பாரு, காசு அதிகமாயிடுச்சுன்னு நீ எனக்கு என்ன கோத்து விட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். டேய் நான் பார்த்துக்கிறேன்டா. நான் பாக்கிட்டு பார்த்து முடிக்கிறா. அது ஒன்றும் இல்லப்பா, நீ சாப்பிடுப்பா. ஒன்றும் இல்லையா? சரி சாப்பிடு. எங்க அப்பா பேர் தெரியுமா உனக்கு? யோ உங்க அப்பா பேர் பொறும்போக்கு இருந்தானா பொறிக்க இருந்தானா? நீ இங்க சாப்பிட்டு ஏந்துரு. சாப்பிடும் போது எச்சலம் தெரியுது, சோறு வர இருக்குது உன் பல்ல இருந்து. நோ வெளியே வந்த பிறகு ஆள் வச்சு அடிக்க போறாருண்ணா. ரொம்ப ஓவரா பேசினுக்கிறா. யாரு இந்த ஆள்? ஆம்பளையா இருந்தா நான் அடி சொல்றேன், நான் பாக்குறேன். அப்போ உனக்கு கன்ஃபார்ம் கை கால் ஓடி போது பழகுது. ஏய் நான் ஆளு வச்சு கை கால் ஓடிக்க போறியா? அவங்க பேச்செல்லாம் நம்பாதப்பா. பெரிய பருப்பு இவரு. இந்த ஆள் கூட போய் பேசணும் வச்சு. என் இலையில கொஞ்சம் இருக்குது, யாராவது சாப்பிட்றீங்களா? ஆமா இவரு இலையில இருந்தா பேச அதை சாப்பிடுறாங்க. என்ன பாக்குற, கொஞ்சம் இருக்குது, சாப்பிட்றியா? நீ என்ன நச்சு ஒரு துண்டு நினைச்சுக்கிறியா? ஒழுங்கா மூடிக்கின்னு துண்ணு. இங்க பாருப்பா, சோறு துணி சொன்னா வானான்றான், நீ சாப்பிட்றியா? அப்படியே பலான்னு போடுவேன். நாய் துணுமா எனக்கு துணு சொல்றேன். கோஷி சோறுடைய அருமை உங்களுக்கு தெரியல. ஏன்பா நீங்க யாராவது சாப்பிட்றீங்களா? நான் எடுத்துக்கிறேன். அடிங் அவனே நாய் நக்கனை மாரி நக்கி வச்சுக்கிறான். அவங்க அம்மாவே அவனை ஊர் சோத்தை போட்டு வளர்த்துக்கிறாங்க. அதை போய் எடுக்க போற? சோறுப்பா, லெக் பீஸ் கூட இருக்குது, நீ சாப்பிட்றியா? இது அப்படியே போடுவேன். யோ சாப்பிட்டியா? கம்முன்னு எழுந்து போ, சும்மா டென்ஷன் ஏத்தின்னு இருக்காத. ஏன்பா லெக் பீஸ்க்கு இது நீ சாப்பிட்றியா? லெட் பீஸா? ஆமாப்பா, இதோ பாரு, எல்லாம் கொதிரி வச்சுட்டுக்குது. கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் நானு. கொஞ்சம் சாப்பிட்டியா? நாய் துண்டு போட்டது அந்த மெரிக்குது. கைதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை இப்படி தூக்கி போடுற? தம்பியா இன்னைக்கு இந்த ஹோட்டல்ல ரகரம் நடக்க போகுது. இந்த ஆளை நான் இன்னைக்கு முச்சிடுறேன். முச்சிரு எங்களுன்னா வந்துச்சு. இதோ பாரு, உனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இங்க அந்த இலையை நக்கிட்டு நீயே ஓட்டுரு. வேற எதனா வேணுமா சார்? இதுவே போதும்பா. உங்களுக்கு வேற எதனா வேணுமா? எனக்கு போதும். பரவாயில்லடா எப்பா போதும், நீ அதுவே பெரிய விஷயம். எவ்வளோங்க பில்லு? உங்களுக்கு வந்து 600 ரூபாய் ஆகுதுப்பா. இங்க பாரு, இந்த திருன்னு முழிக்கிறதுலாம் வச்சுக்காத, நீ தான் கொடுக்கணும். நான் கொடுக்குறேன், நீ கம்னராம்பா. நான் காணும். டேய் என்னடா என்ன தேய்னுக்கிறா? பாக்கெட்ல 200 ரூபாய் வச்சிருந்தா அது காணுங்க. இங்க பாருங்க, இவனுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமே இல்ல. நான் சாப்பிட்ட காசை இவன் குத்துருவான். இவனை புடிச்சு வச்சுக்கோங்க. காய்ச்சலாம் வந்துக்கிறாங்க பாரு பிச்சைக்கார பசங்க. ஏன்பா காசு இல்லாம வரீங்களா? நோ 200 ரூபாய் வச்சிருந்தேன் நான், 600 ரூபாய் வச்சுன்னு இல்ல. அந்த 200 ரூபாய் இவங்க கிட்ட தான் கொடுத்தேன். ஊஞ்சிருந்தா கூட இங்க தானே இருக்கான். யாரும் வரலையாண்ணா? ஏபா ஏமாத்தத்துக்கு வழி கண்டுபிடிச்சி வச்சுக்கிறீங்க, போய் சாமான்லாம் கழுவுங்க. தம்பியா அந்த ஆள் கொஞ்சம் பிடியா. இருப்பா, நான் கை கைன்னு வந்துடுறேன். ஹலோ, இப்போ என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க? அதான் சொல்லிட்டேனாங்க, இவன் தான் கொடுக்கணும். தோபர் காசு தரலனா புள்ள வேலை தான் செய்யணும். நான் செய்யறேன். இதுதான் என்ன கூட்டின்னு வந்து பரவாயில்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ. தம்பியா அப்பப்பா அந்த ஆளு பாக்கெட்ல பாத்துருந்தான். அந்த ஆளு கொஞ்சம் கேளு. ஏப்பா எந்த எவ்வளோப்பா ஆகுது? ஒரு ரைஸ்ண்ணா 200 ரூபாண்ணா. இந்தா காசு. ஏய் அந்த காசு மாதிரிக்குது. என்ன அந்த காசு? நான் ஓச்சி சம்பாதிச்சது, போங்கடா. டேய் கண்டிப்பா அந்த காசு தான்டா. நீங்க சாமா கவினரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிடா. நான் நிக்காம நவுந்து போயிட்டான் பாரு. தம்பி என் பில்லு அவன் தான் தரணும். நோ இப்பதான் நான் வந்தேன். எப்போ வந்தா என்ன இருக்குதா? 2 மாசத்துக்கு அவனை வேலைக்கு வச்சுக்கோ. நவுருப்பா. ஏன்பா என் பில்லு இவர் ரெண்ட கழிச்சிக்கோ. இவனும் அக்கௌண்ட் வச்சுன்னுக்குறானா? எல்லாம் சொல்லிட்டு போயின்னுக்குறானுங்க. தம்பி வேலை இல்லைன்னு பார்த்தேன், கடவுளா உங்க ரூபத்துல வந்து எனக்கு வேலை குத்துறாரு. தேங்க்ஸ்ப்பா. டேய் என்னடா எல்லாம் பில்லு கொடுக்காம போயிடுறாங்க? நோ எல்லாம் பில்லு கேட்டா இவனை வேலைக்கு வச்சு சொல்றாங்கண்ணா. அவனை பிடிச்சி சமையல் கட்டில் போடு. டேய் இங்க வாடா. ஐயோ எங்க கொண்டு போறீங்க? எப்பா ரைஸ் போடுப்பா. இப்படியே போனாக்கா ஹோட்டலை இழுத்து மூடிட்டு தான் போகணும்.